அதே மாதிரி நான் மீண்டு வந்தது நிறையா பேர்த்துக்கு ஆச்சரியம் தான். எப்படா அவன் திடீர்னு மீண்டு வந்தான், நம்ப முடியலையே, குடியை விட்டுதான் சொல்கிறான், அப்புறம் என்னமோ படிக்கிறேன்னு வேறு சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு இதுக்கெல்லாம் வந்து மாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஏன்னா சினிமாவில் சொல்கிற மாதிரி தான், சினிமாவில் வாய்ப்பு கிடைப்பது கடினம், ஆனால் கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லியா. எனக்கு ஒரு கடைசி பஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதாங்க அவனை கடைசி பஸ், இதில் ஏறலைன்னா அவனுடைய அது நிறைய பேர் இறந்துட்டாங்க. இப்போ எங்கள் கூட நடித்த நிறைய பேர் வந்து ஆல்கஹால் குடிச்சு இறந்துட்டாங்க இல்லையா. அவங்களாம் நமக்கு ஒரு பாடம். அதனால் இது யார் சொல்லியும் கேட்காத ஒரு ஒரு மனசு தான் நினைத்தால் விட முடியுங்கிறதுக்கு நானே ஒரு உதாரணம். நான் நினச்சேன், காலையில் நினச்சேன், மத்தியானம் முடிவு பண்ணேன், சாயந்தரம் விட்டேன், அப்படியே போயிட்டேன். அதுக்காக வந்து ஹாஸ்பிட்டல் போய் படுத்திருந்தேன், மாத்திரை விட அள்ளி அள்ளி தின்னேன் அப்படிலாம் கிடையாது. காலையில் நினச்சேன், மத்தியானம் முடிவு பண்ணேன், சாயந்தரம் விட்டேன். அதுதான் முடிஞ்சு வச்சு. இப்போ 7 வருஷத்தை கிராஸ் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடியே நான் படிக்க ஆரம்பித்ததுனால எனக்கு இது யூஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடியே நான் பிஏ போட்டு 2வது வருஷம் படிச்சுக்கிட்டு இருந்ததுனால விட்டதுக்கப்புறம் எனக்கு அது படிப்பு தொடர ஆரம்பிச்சிச்சு.